இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் சுகிசாவா வில்லேஜ். ஜப்பான்ல சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட் தான் இந்த சுகிசாவா வில்லேஜ். ஜப்பானுடைய கவர்மெண்ட் டேட்டா படி இப்படி ஒரு வில்லேஜ் இருந்ததற்கான எந்த ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டுமே இல்லையா. ஆனா மக்கள் இன்னமும் இப்படி ஒரு வில்லேஜ் இருந்ததா நம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வில்லேஜுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதையை நம்ம பார்க்கலாம். ஜப்பான்ல இருக்கிற வடக்கு காடுகளுக்கு நடுவுல தான் இந்த வில்லேஜ் இருந்ததா சொல்லப்படுது. அந்த வில்லேஜ்ல இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஆளு ஒரு நாள் நைட்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு எல்லார் வீட்லயும் போய் அங்க இருக்கவங்களெல்லாம் கொன்னுட்டதாகவும் கூறப்படுது. இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி பண்ணா அப்படின்றது தெரியலையா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது இவரு அப்பப்ப வெளியூருக்கு போவாரு. அப்போ அவங்க ஒய்ஃபு ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா யாருமே இந்த ஒரு ஆள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லல. ஒரு நாள் இதே மாதிரி இவர் ஊருக்கு போறாரு. அப்போ அந்த ட்ரிப் கேன்சல் ஆகி நைட்டு வீட்டுக்கும் வந்திருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃபு அந்த பர்சன் கூட இருந்ததை பார்த்து ரொம்பவே கோபமாகி ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா ஏன் அவங்க என்கிட்ட சொல்ல அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு நைட்டே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்கள கொன்னதாகவும் சொல்லப்படுது. இதுதான் இந்த சுகிசாவா கிராமத்துக்கு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஸ்டோரி. ரெண்டாவது வெர்ஷனா இங்க இருக்க மக்கள் பல வருஷமா ஒரு கெட்ட என்டிட்டியை பார்த்து பயந்துட்டே இருந்திருக்காங்க. இதனால நிறைய பூஜைகளும் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த கெட்ட என்டிட்டி தான் அந்த பர்சன் மேலே புகுந்திருக்கு. இதனால தான் நைட்டு இவன் எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு இதுக்கு ரெண்டாவது ஸ்டோரியுமே சொல்கிறாங்க. இந்த சுகிசாவா கிராமத்துக்கு நிறைய வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதாவது அந்த ஒரு பர்சன் நைட்டில் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு எல்லாரையும் கொலை பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. இது மட்டும் எல்லா வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியிலையுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கான். இந்த சுகிசாவா கிராமம் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இன்டர்நெட்லேயும் வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இப்படி ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வடக்கு பகுதியில் இருக்க காடுகளில் நிறைய பேர் சுற்றி திரிஞ்சிட்டும் வராங்களாம். இதே மாதிரி இப்படி ஒரு கிராமம் இருக்கா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணும் ரெண்டு பசங்களும் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த காடுகளுக்குள்ள டிராவல் பண்ணி போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் அவங்களுக்கு இப்படி ஒரு கிராமம் இருக்கா மாதிரியே தெரியலையா. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கோவில் வருது. அந்த கோவிலுக்கு கீழே ஒரு எலும்புக்கூடு சிற்பமும் இருக்குது. இப்போ தான் இவங்களுக்கு அந்த வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரியில் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அந்த ஒரு பர்சன் எல்லாரையும் கொன்னுட்டான் இல்லையா, இதுக்கப்புறம் அவனும் இறந்துருக்கான். இந்த விஷயம் பக்கத்தில் உள்ள கிராம ஆட்களுக்கெல்லாம் தெரிய வருது. இதனால் ஒரு மந்திரவாதியை அந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இனிமேல் இந்த கிராமத்துக்கு யாருமே வரக்கூடாது, இந்த கிராமத்துக்கு வெளியில் எல்லையில் ஒரு கோயிலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. வருஷம் இந்த கோயில்ல வந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கிராமம் ஒரு சபிக்கப்பட்ட கிராமம். இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு யாருமே வரக்கூடாது, இந்த கிராமத்துக்கு வர வழி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் தான் இந்த பசங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம சுகிசாவா கிராமத்துக்கிட்ட வந்துட்டோம், அந்த எல்லையில் இருக்க கோயில்கிட்ட தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லையா. கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு அன்யூஷுவலான சவுண்டு பயங்கரமாக வருது. யாரோ துரத்துறா மாதிரி இவங்க ஃபீலும் பண்ணியிருக்காங்க. 3 பேரும் ஒரு 100 மீட்டர் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்து உள்ளேருந்து அவங்களால வெளியவே வர முடியலையா. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வெளியே வந்துட்டா. ஆனால் அந்த 2 பசங்களை ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போனதை அந்த பொண்ணு பார்த்து அந்த இடத்துல மயங்கியோ விழுந்துட்டாலாம். நெக்ஸ்ட் டே அவள் கண்ணை திறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா. அப்போது நாங்கள் சுகிசாவா வில்லேஜுக்கு போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறா. ஆனால் அப்படி ஒரு வில்லேஜே இல்லை, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை யாருமே நம்பலையா. சரி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க போன ரூட்லேயே ஒரு சில பேரோட அவள் ட்ராவலும் பண்ணுறா. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியும் அவளால் அந்த ஒரு கோயிலை பார்க்கவே முடியலையாம். உண்மையாவே சுகிசாகா அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னமும் நிறைய எக்ஸ்ப்ளோரர் அந்த வடக்கு காட்டு பகுதியில் சுற்றி திரிஞ்சிட்டு தான் இருக்காங்களாம். அந்த வில்லேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா.